காஞ்சனா ஜெயதிலகர்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க. அவங்கள உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். பொது இதழ்கள் எல்லாவற்றிலேயும் அவங்க சிறுகதைகள், தொடர்கதைகள், நாவல்கள் எல்லாமே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அ நான் சின்ன வயசுல எழுத ஆரம்பிச்ச புதுசுல, அ அவங்க மேல எனக்கு பெரிய அட்ராக்ஷன் இருந்தது. அவங்க ஃபோட்டோலலாம் ஒரு பேர்ல் மாலை ஒண்ணு போட்டிருப்பாங்க. அவங்க எல்லா ஃபோட்டோலயும் ஒரு பேர்ல் மாலை போட்டிருப்பாங்க. அப்போ நான் இத பார்த்து அப்பாகிட்ட சொன்னேன். அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேர்ல் மாலை வேணும். நான் அந்த டைம்ல எழுத ஆரம்பிச்சிருந்தேன். கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருந்தேன். நெறைய பத்திரிகைகள்ல என்னுடைய கதைகள்லாம் வெளிய வந்துட்டு இருந்தது. அப்போ நான் அப்பாகிட்ட கேட்டேன். "அப்பா எனக்கும் இது மாதிரி ஒரு பேர்ல் மாலை வாங்கி நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்." அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, "முதல்ல நீ அவங்க அளவுக்கு எழுத படி. அதுக்கு நீ ரெடி ஆகு. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க மாதிரி மாலை போட்டுக்கிட்டா, பேர்ல் மாலை போட்டுக்கிட்டா, நீ அவங்கள மாதிரி ஆயிட முடியாது." அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த டைம்ல எனக்கு காஞ்சனா மேடத்த தெரியாது. ரைட்டரா மட்டும் தான் தெரியுமே ஒழிய, நேரா பார்த்ததோ, பேசினதோ இல்ல. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு, நான் அவங்க கூட பேச, பழக சந்தர்ப்பம் கிடைச்சப்போ, நான் இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, "நீ அதெல்லாம் எல்லாரும் போட்டுக்கலாம். பேர்ல் மாலைக்கு போடுறதுல என்ன இருக்கு? ஆனாலும் நீ இப்போ ஒரு நல்ல ரைட்டர் ஆயிட்ட." அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அது வந்து என்னுடைய சின்ன வயசுல நான் செய்த ஒரு ஒரு முட்டாள்தனம்னு தான் சொல்லணும். ஏன்னா, பேர்ல் மாலைக்கும் கதை எழுதுறதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவங்க உண்மையிலே அவ்வளவு எழுதி ஒரு பெரிய ஆளா இருந்திருக்காங்க. அவங்க அத போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது போட்டுக்கிட்டாங்க. அவங்களுமே எழுத்தாளரா இருந்ததுனால பேர்ல் மாலையெல்லாம் போட்டுக்கல. அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. அவங்க அத போட்டுக்கிட்டாங்க. ஆனா நான் என்ன நெனச்சேன், ஒரு எழுத்தாளருடைய அடையாளம் அது மாதிரி ஒரு மாலை போட்டுக்கிறது அப்படின்னு நான் அத தப்பா புரிஞ்சுகிட்டேன். நம்ம நெறைய பேரு இது மாரி நெறைய விஷயங்கள் வச்சிருப்போம். நடிகர பார்த்து அல்லது நடிகைய பார்த்து அல்லது நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஆளுமைய பார்த்து, அவங்கள மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். அவங்கள மாரி நானு தலைமுடி வச்சுக்கணும். அப்படி நெறைய விஷயங்கள நம்மளும் வச்சிருப்போம். உண்மையில அந்த மாதிரி அடையாளங்கள் அல்லது அந்த மாரி விஷயங்கள எல்லாம் செஞ்சுக்கிறதுனால நாம அவங்கள மாதிரி ஆயிட போறது இல்லை. அத புரிஞ்சிக்க கொஞ்ச காலம் ஆகத்தான் செய்யுது. ஆனாலும் அத நம்ம புரிஞ்சிக்கிறது நல்லது. அவங்க அவங்க தான். நாம நம்ம தான். நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது மாதிரி அடையாளங்கள் எந்த விதத்திலேயும் உபயோகமா இருக்காது. திறமை மட்டும் தான் நம்மள வளர்க்கும்.